ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு மெட்ராஸ் டு நெல்லை. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மட்டன் பிரியாணி. குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 1/2 kg மட்டன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் சால்ட், இதெல்லாம் சேர்த்து ஒன்றா கலந்து 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 1 மணி நேரம் கழித்து குக்கரில் இந்த ஊற வச்ச மட்டனை மாற்றிட்டு 1/2 கப் தண்ணி ஊற்றி 4 விசில் வேக விட்டு எடுத்து வச்சுக்கலாம். மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு பிரியாணிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 3/4 கப் ஆயிலும் கீயும் சேர்த்து 3/4 கப் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 1/2 கப் மட்டன் பிரியாணிக்கு 1.25 கப் வெட்டின வெங்காயம் சேர்த்துக்கலாம். மூணு பச்சை மிளகாவை நடுவில் கீறிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். லைட்டாக வதங்கின உடனே 3/4 கப் புதினா, 3/4 கப் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். போட்டிருக்கிற புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிற 1/4 கப் இஞ்சி பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கிற 1 ஸ்பூன் மிளகாத்தூளை சேர்த்துப்போம். வெறும் மிளகாத்தூள் இது. மிளகாத்தூளை எண்ணெயில் போட்டு வதக்குனா தான் பிரியாணிக்கு நல்ல கலர் கிடைக்கும். அப்போ தான் அந்த ரைஸ் வந்து லைட் ஆரஞ்சு கலரில் கிடைக்கும். அதனால் தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை லைட்டாக வதக்கி விட்டுட்டு வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பு, 1 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுக்குள்ள நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணியை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கோம். அதுக்கு 1/2 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். மெஷரிங் கப்பில் 2.5 கப் வரும் ரைஸு. 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி. அப்போது 2.5 கப் ரைஸ்க்கு 3.25 கப் தண்ணி அளந்து ஊற்றணும். ஏற்கனவே மட்டன் வேக வச்ச தண்ணி 1 கப் இருந்தது. அதோட 2.25 கப் சேர்த்து மொத்தம் 3.25 கப்பாக எடுத்து கொதிக்க வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட 1/2 கப் தயிர் சேர்த்துப்போம். தயிரை நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற மட்டன் பீசஸை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மட்டன் பீசஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுவோம். அப்போ தான் இந்த மசாலாவில் இருக்கிற உப்பு, காரம், புளிப்பெல்லாம் மட்டனில் சேரும். ஊற வச்சுருந்த 1/2 கிலோ அரிசியை தண்ணி வடித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம தண்ணி கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் கொதிச்சிருச்சு. இப்போ அந்த தண்ணியை இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான தண்ணி அளந்து ஊற்றியாச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம பிரியாணிக்கு தேவையான உப்பு, காரம், புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்க முடியும். அரிசி போட்டதுக்கப்புறமா திருப்பி நம்ம எதுவுமே ஆட் பண்ண முடியாது. இப்போ இதில் எனக்கு காரம் கரெக்டாக இருக்குது. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் 1.25 ஸ்பூன் உப்பும், புளிப்புக்கு 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸும் சேர்த்துருக்கேன். உப்பு, காரம், புளிப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு சேர்த்தாச்சு. இப்போ ஊற வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு ரொம்ப கிண்டி விடக்கூடாது. அந்த மசாலாவோட சேர்கிற அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இப்போ அரிசியை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ குக்கரை மூடிடலாம். ஹை ஃப்ளேமில் 4 நிமிஷம் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் 6 நிமிஷம். ஒரு விசில் அதுக்குள்ளே வந்துடும். விசில் வந்த உடனே 2 நிமிஷம் சிம்லேயே வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதில் இருக்க ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சீக்கிரமாக திறந்துடாதீங்க. இப்போ ப்ரெஷர் அடங்கிருச்சு. திறந்து பார்க்குறேன். வாங்க பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். குக்கர் மட்டன் பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை, நல்லா உதிரியாக வந்திருக்கு. நான் ஸ்டீல் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். கீழே பாருங்கள், ரைஸ் அடி பிடிக்கவே இல்லை.
சென்டரில் செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சென்டரில் கூட அடி பிடிக்கவே இல்லை. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா ஒரு ரைஸ் கூட வீணாகாது. நான் கொடுத்துருக்குற அளவு ஃபாலோ பண்ணி நான் எத்தனை நிமிஷம் அடுப்பில் வைக்க சொன்னேனோ அத்தனை நிமிஷம் கரெக்டாக அடுப்பில் வச்சு இறக்குங்க. உங்களுக்கும் குழையாமல் அடி பிடிக்காமல் சூப்பராக உதிரி உதிரியாக பிரியாணி கிடைக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.